ஒரு விசுவர் தேவ மனிதர் அமெரிக்கா தேசத்துல ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். பொதுவாக அவர் எந்த தேசத்திற்கு அவர் ஊழியத்துக்கு சென்றாலும் அவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, எந்த வீட்லயும் என்ன ஸ்டே பண்ண வச்சிடாதீங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு நான் பாரமா இருப்பேன், வெளியில போகணும் உள்ள வரணும், சில காரியம் இருக்கும், அவங்களுக்கு நம்ம இடைஞ்சலா இருக்க முடியாது, காலையில எழும்பி ப்ரேயர் பண்ணணும், சத்தமா ப்ரேயர் பண்ணணும் போல தோணும், அதெல்லாம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு குடும்பத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. ஆகவே என்ன ஏதாவது ஒரு சின்ன சாதாரண ஒரு ஹோட்டலா இருந்தாலும், ஒரு கெஸ்ட் ஹவுஸா இருந்தாலும், கெஸ்ட் ரூமா இருந்தாலும் எனக்கு டேபிள் ஒரு சேர் போட்டு கொடுத்துருங்க, நான் தனிமையா ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு விரும்புகிற ஒரு தேவனுடைய மனிதர். ஆகவே பொதுவாக எந்த யாருடைய வீட்லயும் போய் ஸ்டே பண்ண மாட்டார். ஆனா இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணவர் அவர் அந்த மீட்டிங் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போகும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். பிரதர், ஒரு ஒரு விசுவாச குடும்பத்தார் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வீட்டில தான் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னு. உடனே இவரு, என்னங்க பிரதர், நான் தான் உங்ககிட்ட 10 தடவை சொன்னேன், என்ன தனியா என்ன விட்டுருங்களேன், நான் பாட்டு ஆண்டவரோடு நான் தனியா இருப்பேன், ஏன் நான் மற்றவங்களுக்கு பாரம், நான் வர மாட்டேன் அப்படின்ட்டார். உடனே இந்த ஆர்கனைசர் என்ன சொன்னார், ஐயா அப்படி சொல்லாதீங்க, இந்த குடும்பத்தார் நீங்க வரீங்கன்னு கேள்விப்பட்டு அவங்களுடைய வீட்டை அவங்க ரெனோவேட் பண்ணி எத்தனையோ $1000 செலவழிச்சு உங்களுக்குன்னு ஒரு ரூமு, உங்களுக்குன்னு எல்லாவற்றையும் புதுசா அந்த வீட்டையே மாற்றி அவ்வளவு பிரயாசப்பட்டு நீங்க வருவீங்க, நீங்க அங்க வந்து ஸ்டே பண்ணுவீங்கன்னு தான், உங்களுக்கு தான் ஐயா இவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். உடனே தேவ மனுஷனுக்கு உள்ளமே உருகி போயிடுச்சு. எனக்காகவா இத்தனை $1000 ஸ்பெண்ட் பண்ணி போய் எனக்கு போய் இவ்வளவு பிரயாசமா, இவ்வளவு ப்ரிப்பரேஷனா, 3 மாசமா 4 மாசமா இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் ஆயத்தமாக்கி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்களா அப்படின்றத அவர் உணர்ந்து, பரவாயில்ல நான் போய் அவங்களோட கூட நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொன்னாரா. எனக்கு பிரியமானவர்களே, எப்படி அந்த தேவ மனிதர் வருகிறாருன்னு சொல்லி எவ்வளவு ஆயத்தம் பண்ணி எவ்வளவு $1000 ஸ்பெண்ட் பண்ணி, நல்ல வசதியா இருக்கணும், இப்படி இருக்கணும், டாய்லெட் இப்படி இருக்கணும், இந்த பெட் இப்படி இருக்கணும், அது இருக்கணும், அவருக்கு கெட்டில் இருக்கணும், காலைல டீ போடுறதுக்கு இது இருக்கணும், எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தது போல இயேசு உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். நீங்க தான் விஐபி. அவருக்கு யார் விஐபி? நீங்க தான் விஐபி. தமது ரத்தத்தையே சிந்தி ஜீவனையே கொடுத்து உங்களை மீட்டுவது மாத்திரம் அல்ல, அந்த அன்பை சிலுவையில வெளிப்படுத்தினார். அதை விட இன்னொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்துல என் மகன் வருவான், ஒரு நாள் இந்த காலெல்லாம் ஓடி முடியும், ஒரு நாள் வருவான், அதுக்காக ஒரு நாள் வருவாள், அதுக்காக அவர் என்ன செய்கிறாராம், உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை பரலோகத்துல ஆசையா ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார். ஏசப்பா பரலோகத்தை என்ன பண்றீங்க கேட்டா, உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேனோ நீ என்னோடு கூட இருக்கும்படி உனக்காக பார்த்து இப்படி நினைச்சு என்ன செய்திருப்பாரு அவர். அதே போல சில காரியங்களை ஆயத்தமாக்கி, என் மக வாழ்க்கையில உலகத்துல எவ்வளவு அடிப்பட்டு, எவ்வளவு வேதனைப்பட்டு, எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சு, எவ்வளவு அலைஞ்சி, எவ்வளவு வேதனைப்பட்டாச்சு, இனிமே அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா.